வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சின்ன மருமகள்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். திடீர்னு ஒருத்தர் அங்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டு, அதா இந்த மாதிரி நாங்க மந்திரப்பூவை பார்த்தோம், அதை நாங்க பறிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, எங்க காட்டு அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அதை பார்த்துட்டு மூப்பத்தாய் ஆச்சரியமாடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இதை சாமி கிட்ட வச்சுட்டு மண்ணை பிடிச்சி விளக்கேத்து அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே அவரு மண்ணை பிடிச்சி விளக்கேத்துனா விளக்கும் எரியுது. இதை பார்த்துட்டு சேதுவும் தமிழும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்புறம் மூப்பத்தாய் சொல்றாங்க, உனக்கு கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தாயா பிறக்கும் அப்படின்னு சொல்லவும் அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருக்கு ரெண்டுமே பையனாதான் இருக்கு. இப்போ அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. சேது வந்துட்டு இதை பத்தி மூப்பத்தாய் கிட்ட கேட்கவும் மூப்பத்தாய் சொல்றாங்க, இந்த பூவு யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுப்பா. இந்த பூவை பார்ப்பாங்க, ஆனால் கையில் பறிக்க முடியாது. அப்படியே படித்து இந்த மாதிரி சாமி கிட்ட வச்சுட்டு மண்ணை பிடிச்சி விளக்கேத்துனா அது எரியும். அப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவும் யோசிக்கிறாரு, நம்மளும் அந்த மந்திரப்பூவை தேடி போனால் நமக்கும் பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாங்க சேதுவும் தமிழும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தூங்குனதுக்கு அப்புறம் சேது வந்து காட்டுச்சி அம்மன் கிட்ட போய் சாமியை கும்பிடுறாரு. நான் அந்த மந்திரப்பூவை தேடி போறேன் தாயி, அந்த மந்திரப்பூ என் கைக்கு கிடைக்கணும், என்னோட அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறக்கணும், நீங்க தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு சேது வந்து காட்டுக்குள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா காட்டுல வந்து அடிக்கடி யானை வருது. அந்த யானையை விரட்டுறதுக்காக அங்க ஒருத்தர் மரத்து மேல நிக்கிறாரு. அவரு யானை வரல அப்படின்னு சொன்னதுமே தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாரு. அவர் படுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு யானை ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு காட்டுக்குள்ள. அப்பையும் பார்த்துட்டு சேது போறாரு. சேது லைட் அடிச்சு மந்திரப்பூவை தேடி பார்க்கறாரு. ஒரு இடத்துலையும் காணல. சுத்தி சுத்தி தேடும்போது யானை சேதுவை நெருங்கிருது. நெருங்கினதுக்கு அப்புறம் யானையை சேது பார்த்துடுறாரு. வேகமா ஓடுறாரு. அப்புறம் யானை சேதுவை விரட்டி விரட்டி ஓடுது. சேது ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அவர் கை கால்லாம் காயமாயிருது. இருந்தாலும் யானை விடல. யானை அவரை தேடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தமிழ் வந்து சேது மாமா எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு எந்திரிச்சு வெளியே போறாங்க. அங்க சேது யானைக்கு பயந்து ஒரு பாறைக்கடியில ஒளிஞ்சிருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது.